ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட லைஃப்ல நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு எனக்கும் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல்ல நான் வீடியோஸே அப்லோட் பண்றது இல்ல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண மொபைல் வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க. அந்த மொபைல்ல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸ்டோரேஜ் இஷ்யூ, பேட்டரி அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த மொபைல் யூஸ் பண்ணி என்னால் வீடியோ கண்டென்ட் எதுவுமே ஷூட் பண்ண முடியல, அதை அப்லோடும் பண்ண முடியல. நம்ம சேனல்ல இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல ஷூட் பண்ணது கிடையாது. அது எல்லாமே என்னோட பிரதரோட மொபைல்ல வந்து ஷூட் பண்ணது பாத்துக்கோங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு என்னோட தம்பியவே நான் டிபெண்ட் பண்ணி இருந்துட முடியாது பாத்தீங்களா. ஸோ அதனால தான் நான் டிசைட் பண்ணேன், சரி ஒரு மொபைல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க நாகர்கோயில்ல பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிரஸ் ரோட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாத்துக்கோங்க. அந்த இடத்துல இருக்கிற கடை தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபாத்திமா மொபைல்ஸ். இங்க வந்து மொபைல்ஸ் எல்லாமே ஆஃபர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். என் தம்பி தான் பாத்தீங்கன்னா அறிஞ்சு என்ன கூட்டிட்டு போனா. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே எனக்கு இந்த பிளாக் கலர் ஐஃபோன் எனக்கு நல்லா பிடிச்சி போச்சு. என் தம்பிக்கும் நல்ல இஷ்டம் ஆச்சு. சரி அப்போ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைலில் தான் நானும் என் தம்பியும் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கணும் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக கண்டென்ட் வந்து போட்டுட்டு இருக்கேன். அதாவது நிறைய ஷாப்ஸ்க்கெல்லாம் நான் வீடியோஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இது வேற ஷாப்பில் உள்ளவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து மொபைல் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பியும் வந்து மொபைல் வாங்கணும். வேற என்ன, இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறிட்டேன். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஐஃபோனை வந்து எல்லாரும் வச்சிருக்கதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என் கையிலே ஐஃபோன் இருக்கு. என்னோட ஐஃபோனில் எடுத்த வெரி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா பாய்.